கேமராமேன் எங்க? என்ன சொல்லிருக்காரு? எப்ப பார்த்தாலும் லேட். ஐயோ அம்மா இடிச்சு சாரி கூட சொல்லாம போறா பாரு. இவெல்லாம் என்ன பொண்ணு? இவள மாதிரி ஹியூமனிட்டியே இல்லாதவளெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சங்கடப்பட போறாங்களோ? அங்க நிக்கறால அவதான் மலர். ஏன்னா இப்பதான் நான் சாபம் விட்டேன் அவ சிங்கிளாவே இருக்கணும்னு. சாபமா? லூஸ் அக்கா. Lalitha Jewelry presents Roja 2 powered by Prestige Lawyer co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. அத பத்தி எல்லாம் வேலை நேரத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் அநியாயங்க. இது நம்ம லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம். இதை விட வேலையா முக்கியம்? இது பாரு, லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அத வேலை நேரத்துல செய்யக்கூடாது. உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா இருந்தா லீவ் போட்டு போய் வேலைய பாரு. இது பாரு, வேலை நேரத்துல நம்ம பர்சனலா பேசக்கூடாது. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ இங்க கேமராமேன், நான் இங்க ப்ரோக்ராம் ஹெட். நான் உன்னோட பாஸ். நான் சொல்ற வேலையை தான் நீ செய்யணும். இந்த அக்ரிமெண்ட் என்கிட்டயே இருக்கட்டும். நான் எடிட் பண்ணிட்டு அப்புறம் தரேன். ஓகே மேடம். அப்புறம் லலிதா ஜுவல்லரி ஆட்காக கோயில்ல ஷூட் பண்ண லொகேஷன் பார்க்க போணும். வா கிளம்பு. ஓகே மேடம். மேடம் ஐ அம் ஆல்சோ கமிங் மேடம். இந்த லவ்வாதி என் தம்பிக்கு சக்சஸ் ஆனோம் கடவுளே. ஏய் மாமா காண்டி நல்லா கும்பிட்டுக்கோடி. ஒரு நாள் ஸ்கூல் ஃபீஸ் வேஸ்டா போனா கூட பரவாயில்லன்னு லீவ் போட்டு கூட்டு வந்திருக்கேன். நல்லா வேண்டிக்க. சரிம்மா சரிம்மா கும்பிட்டுக்கறேன். கடவுளே, இப்போ என் தம்பி பண்ற லவ் கண்டிப்பா லவ் மேரேஜ்ல தான் போய் முடியணும். அம்மா சாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமாமா? ரொம்ப முக்கியம். இல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கும் தமிழ்ல ஒரு தடவை தெளிவா வேண்டிக்கிறேன். என் தம்பியோட காதல் கை கூடணும். அது கல்யாணத்துல தான் போய் முடியணும். அதுக்கு தான் இந்த அடி பிரதர்ஷனம் பண்றேன். அம்மா அடி பிரசாதம்னா என்னம்மா? அது அடி பிரசாதம் இல்லடி, அடி பிரதட்சணம். அடி மேல அடி வச்சு மெதுவா நம்ம வேண்டுதல சொல்லிட்டே நடந்தா அது பழிச்சிருமா. அதான் பண்ண போற அம்மா. நீயும் வேண்டிக்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தே உனக்கே நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அம்மா 3 தடவை அடிப்பிரதட்சணம் சுத்தி வாங்க. சரி சாமி. சாமி நீங்களும் என் தம்பிக்கு வேண்டிக்கங்க. சரிம்மா வேண்டிக்கிறேன். வாடி. என் தம்பிக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகணும். கல்யாணத்தை தான் போய் முடியணும். பரவாயில்ல, என் தம்பிக்கு இந்த கோயில் நல்லா பெருசா தான் இருக்கு. என் தம்பிக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகணும். கல்யாணத்தை தான் போய் முடியணும். என் தம்பிக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகணும். கல்யாணத்தை தான் போய் முடியணும். கேமராமேன அங்க கேமரா வைக்க சொல்லு. அப்படியே இந்த ஆங்கிள்ல நம்ம இன்ட்ரோ ஷாட் பண்ணிடலாம். கேமராமேன் எங்க? என்ன சொல்லிருக்காரு? எப்ப பார்த்தாலும் லேட். ஐயோ அம்மா இடிச்சு சாரி கூட சொல்லாம போறா பாரு. இவெல்லாம் என்ன பொண்ணு? இவள மாதிரி ஹியூமனிட்டியே இல்லாதவளெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சங்கடப்பட போறாங்களோ? நான் சொல்றேன்டி, நீ வேணா பாரு. இவளுக்கெல்லாம் லவ் செட் ஆகாது, கல்யாணமும் நடக்காது. கடவுளே, என் தம்பிக்கு இந்த மாதிரிலாம் எந்த பொண்ணும் அமையக்கூடாது. அவனுக்கு நல்ல குணமுள்ள பொண்ணா, அவனை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணா, பொறுமையான பொண்ணா அமையணும். இவெல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சுத்த போறா. அம்மா டீச்சர் அவங்க இல்லம்மா. ஐயோ, இதேண்டி முன்னாடியே சொல்லல நீ? நீ தான் கேப் விடாம பேசிக்கிட்டே இருக்கியே. ஐயே, சரி பரவாயில்ல. இருந்தாலும் ஏதோ விழுந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டு சாரி கேட்கலாம்ல. என்னவோ. அம்மா யார் வச்சிருக்க? அவங்க எப்படிப்பா சாரி கேட்பாங்க? இன்னும் கேள்வி கேட்காதரி. ஐயோ, அடி பிரதட்சணத்தை பாதிலே விட்டுட்டேனே. தெய்வ குத்தமாயிருமே. இப்ப என்ன பண்றது? அங்கிருந்தே ஆரம்பிக்கலாமா இல்ல இப்படியே போயிடலாமா? அம்மா அங்க பாருமா மாமா. டேய் மதி. அக்கா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? செல்லக்குட்டி, உனக்காக தான் சாமி கும்பிட வந்தேன். எனக்காகவா? ஆமா மாமா. அடி 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 பிரசாதம். அப்படியே சொல்லு. அடி பிரதட்சணம்டி. ஆமா மாமா. அப்பா ஃபோன் பண்ணாரா? உனக்கு புதுசா ஒரு லவ் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. இந்த லவ்வாவது கடைசியில கல்யாணம் வரைக்கும் போய் நல்லபடியா முடியணும். அதனால ஸ்ட்ராங்கா ஏதாவது வேண்டுதல் வைக்கணும்னு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு அடி பிரதட்சணம் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏங்கா நீ எதுக்கு அடி பிரதட்சணம் எல்லாம் பண்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சாமி குத்துமாயிரு. கண்ணத்துல போட்டுக்க. ஏதாவது தடங்கள் ஆயிடுச்சுன்னா? வேண்டாம் 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 வேண்டாம். நல்லா வேண்டிக்க. சரி, யார் அந்த பொண்ணு? போட்டோ வச்சிருக்கியா? அக்கா
போட்டோ என்ன நேர்லயே காட்டுறேன். எப்படா? காட்டுறேன். ஓ எங்கள மாதிரி நீங்களும் சாமி கும்பிட வந்தீங்களா மாமா? இல்லடா சொல்லும், மாமா சாமி கும்பிட வரல, ஆபீஸ் வேலையா வந்திருக்கேன். உன் அத்தை என் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. 2 பேரும் ஆபீஸ் வேலையா தான் வந்திருக்கோம். அப்படியே இங்கதான் இருக்காளா? ஆமாக்கா. அக்கா அங்க பாரு, அங்க நிக்கிறாள்ல அவதான் மலர். ஓகே தான், உனக்கு ஓகே தான். ஆனா பக்கத்துல இருக்கா பாரு, சூப்பரா இருக்கா. உன் டேஸ்ட் அவ்வளவுதான் வச்சுக்க. ஆனா நல்ல வேலை நீ அந்த பிரவுன் சுடிதார லவ் பண்ணல. ஏன்னா இப்பதான் நான் சாபம் விட்டேன் அவ என்னது? சிங்கிளாவே இருக்கணும்னு. சாபமா? லூஸ் அக்கா. ஏன்டா? அவ தான்க்கா என் ஆளு மலர்ன்னு சொல்றேன். ஐயோ, அவ பக்கத்துல நிக்கிறது அவ அசிஸ்டன்ட்க்கா. என்னடா சொல்ற? இப்பதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆக கூடாது, லவ் செட் ஆக கூடாது, அதுன்னு என்னென்னமோ சாபம் விட்டுட்டேன். ஐயோ, ஏன்க்கா உனக்கு இந்த கொலவெறி? இப்ப என்னடா பண்றது? மதி சார் கிட்ட மேம் கூப்பிடுறாங்க. அதோ வர. அக்கா, அவளுக்கு வேலை நேரத்துல பர்சனலா பேசிட்டு இருந்தா பிடிக்காது. நீ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போ. நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்து எல்லாம் கிளியரா சொல்றேன், சரியா? சொல்லும் ஈவினிங் பாக்குறோம். ஓகே, பாய் பாய். இப்ப என்னடி பண்றது? தப்பா சாபம் விட்டேனே. கடவுளே, இப்ப நான் வேண்டதெல்லாம் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆல் டெலீட் அழிச்சிருங்க. இப்ப நான் வந்து புதுசா வேண்டறேன். வா. கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் தம்பி லவ் பண்ற பொண்ண என்னென்னவோ திட்டிட்டேன், என்னென்னவோ சாபம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. அந்த பொண்ணு தான் என் தம்பி லவ் பண்றான், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியாம தேவையில்லாம ஏதோ பேசிட்டேன், தப்பா வேண்டிட்டேன். அதெல்லாம் அழிச்சிரு சாமி. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷா வேண்டறேன். அந்த பொண்ணு என் தம்பியை நிறைய லவ் பண்ணணும், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நல்லபடியா கல்யாணம் நடந்தா நான் வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். கடவுளே கடவுளே, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன். நான் அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்க போறேன். அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கிற நேரத்துல எந்த குளறுபடியும் நடந்துடக்கூடாது. கடவுளே கடவுளே. ஐயோ, அவங்க கிளம்புறாங்கடி. சாமி எங்க அம்மா கொஞ்சம் அரலூசு, அதுக்காக அவங்க வேண்டிக்கத்தட பண்ணாம விட்டுறாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி. வரேன். டேய் தம்பி டேய். ஐயோ, ஏய் போயிட்டாங்கடி. அவங்கள பார்த்து ஒரு சாரி கூட சொல்ல முடியலையே. விடுமா, இதுவும் நல்லதுக்கு தான். என்னடி நல்லது? அத்தைடா அடிச்சாங்கன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு திட்டிட்ட. அதே மாதிரி அத்தை கிட்ட போய் நீ ஏதாவது பேசி சொடப்பிருந்தனா அவ்வளவுதான். மாமா லவ் இப்பவே க்ளோஸ். ஐயே, ஏண்டி அபசகுணமா பேசுற நீ வேற? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு தெரியாம பேசிட்டா. இங்க பாருங்க, 108 தேங்காய். ஓகே, அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். என் தம்பிக்கு இந்த லவ் செட் ஆகி நல்லபடியா கல்யாணத்துல போய் முடிஞ்சதுன்னா கல்யாண கோலத்தோட கூட்டிட்டு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். கடவுளே, வாடி வீட்டுக்கு போலாம். ஹாய். ஹலோ. என்ன சாப்பிடுற? சாப்பாடெல்லாம் அப்புறம், முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுவோம். இதுல நான் சொன்ன என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிருக்கேன், படிச்சு பாத்துக்க. ஐயோ, என்னங்க நீங்க? நம்ம என்ன அப்படியா பழகணும்? நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் சைன் பண்ணி தரேன். என்னவா இருந்தாலுமா? என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் இல்லாம எப்படியாவது உங்களை 30 நாள்ல லவ் பண்ண வச்சிருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வார்த்தையில நம்பிட்டு இருக்கிறதா நாம பேப்பர்ல எழுதுவோம். அதுக்காக தானே நீயும் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்த. அதனால படிச்சுட்டு சைன் பண்ணு. ஓகே ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. முப்பது நாள்ல நீ என்ன லவ் பண்ண வைக்கலன்னா தமிழ் மேட்ரிமோனில பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணி நீ லைஃப்ல செட்டில் ஆகணும். அதத்தான் நான் எடிட் பண்ணிருக்கேன். இருங்க, புரியல. அரேஞ்ச்டு மேரேஜா? பின்ன இவ்ளோ நேரம் 30 நாள்ல கான்ஃபிடென்ட்டா லவ் பண்ண வைக்கிறேன்னு பேசிட்டு இருந்த, இப்போ கண்டிஷனை சொன்னதும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இல்லங்க, என் விஷயத்துல நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். சரி, ஓகே.
இந்த 30 நாள்ல நான் உங்களை லவ் பண்ண வைக்கலன்னா எங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஆ? ம். 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 ஆ? சைன் போடு. வெயிட். சைன் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என் வீடு வரைக்கும் வரணும். ஆ? ஆ. உன் வீட்டுக்கா? எதுக்கு? ஓ இருங்க சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு யூசுவலா ஒரு பாலிசி இருக்குங்க. நான் எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இவ தான் உங்க மருமகன்னு சொல்லுவேன். ஹலோ இன்னைக்கு தான் அக்ரிமெண்ட்ல சைனே போட்டிருக்கேன். அதுக்குள்ள மருமகன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இல்லங்க. ஆக்சுவலி என் மனசுக்குள்ள நீங்க தான் என் வைஃப்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இத பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் நம்ம வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவுக்கு உங்களை பிடிக்காம போய் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதனால நான் இப்ப என்ன, நான் உன் வீட்டுக்கு வந்தாதான் நீ சைன் போடுவ. ஆமாங்க. ஓகே வரேன். வருவீங்கல்ல? ஓகே இது போதும். அப்போ இங்க பாருங்க, நம்ம வீட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே பை. ஏய் மலர், எனக்கு என்னமோ நீ இதால பெரிய பிரச்சனையில மாட்ட போறியோன்னு பயமா இருக்கு. உனக்கு எதுக்கு தான் பயம் இல்ல? ஐயோ உனக்கு புரியவே மாட்டேங்குது மலர். நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஷூ. மா உட்காருங்க. எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க? எப்படி இருப்பாங்க? நான் சமைக்கிறேன் இல்லம்மா, நல்லா சாப்பிடுறாங்க. பாருங்க ஒரு சுத்தி எக்ஸசைஸ் ஆயிருக்காங்க. நீ இங்கதான் இருக்கியா? அதிசயமா இருக்கே. நீ இருக்கும்போது வீடே அமைதியா இருக்கு. மா பாருங்கம்மா. அது ஒன்றும் இல்லை செல்வி, நீ அவளை ஒரு சுத்து பெருத்துட்டேன்னு சொன்னல, அதான் அவ உன்னை டீஸ் பண்ற. ஓ அப்படியா? அது சரி, நீ எனக்கு காஃபி போட்டு வரேன்னு சொன்னல, காஃபி எங்க? மா காபி போடலாம் தாமா உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா காபி பொடி தீந்து போச்சு. அதான் சரி, உங்களுக்கு ஏதாவது நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாம். ஜூஸ் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ? அதாம்மா கரெக்டா இருக்கும். ஸ்பெஷல் டீ போட்டு நல்லா இஞ்சி, ஏலக்காய், சுக்கு, அதிமதுரம் எல்லாத்தையும் போட்டு சூப்பரா ஒரு மசாலா டீ பிளஸ் ஆனியன் பக்கோடா போட்டு நல்லா சுட சுட எடுத்துட்டு வரமா. ஏய் இது நைட் டி, ஈவினிங் இல்ல. பக்கோடா சாப்பிடுறதுக்கு வெறும் டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வா. ஆமால, சரிம்மா. இப்போதைக்கு நீங்க மசாலா டீ குடிங்க, சரியா? அப்புறமா நைட்டு டிஃபனுக்கு அதே ஆனியன் பக்கோடா செஞ்சு அந்த சப்பாத்தி குழம்புல போட்டு புதுசா ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்பவும் அந்த வெங்காய பக்கோடாவை விட மாட்டியா? பாருங்கம்மா. விடு மலர், அவ ஏதோ பண்ணிட்டு போறா. மா அப்படியெல்லாம் விட முடியாதுமா. அவ எதை பண்ணாலும் சாப்பிடுறது நான் தானே. என் வயிறு தானே வீணாகும். சும்மா சொல்லாதீங்கக்கா, நான் சமைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. ஏய் இப்படியே பேசிட்டே இருந்தா நேரமே போயிடும். ஸ்ட்ரெயிட்டா டீக்கு பதில் டின்னர் தான் சாப்பிடணும். ஐயோ அம்மா, ஐயோ என் மசாலா டீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இருங்க, சூப்பரா சுட சுட போட்டு 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வரேன். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற
மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே Magic. எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத